ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக சுருக்கமாய் பதிவு செய்கிறோம். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசியா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டது. அதே போல மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அவர்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும். மலை பர்வதம் ரெண்டுமே மலைதான். பர்வதத்துக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேட்டால், பர்வதம் மலையை விட அளவில் பெருசா இருக்கும், மலை அளவில் சிறுசா இருக்கும். இது விலகுமா நிலை பெறுமான்னு கேட்டா, பூமி எதிர்ச்சி வந்தா நிச்சயமாய் விலகும், ஒரு அழிவு வந்தா நிச்சயமா நிலை பெறலும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட மலை போல நம்பி இருக்கிற மனிதர்கள், பர்வதம் போல நம்பி இருக்கிற உறவுகள் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகும், ஒரு நாள் நம்மளை விட்டு நிலை பெறலும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நம்முடைய பட்டம், பதவி, பணம், புகழ், பெயர் எல்லாவற்றை விட கிருபை மேலானது. ஒரு மனிதனுக்கு மேல கிருபை இருக்குமானால் அந்த கிருபம் எந்த தகுதியும் பார்க்காமல் கிருபை கோபுரத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போகும். ஒரு மனிதன் மேல கிருபை இருக்குமானால் சற்றென்று கர்த்தர் உயர்த்துவார். வேதத்தில் கிருபையை பெற்ற அநேகரை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு பல மொழியாக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆற்றல், தயவு, அன்பு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதலாவது இஸ்ரவேலர்கள் மேல் இருந்த கிருபை விலகவில்லை. விலகாத கிருபை என்று பார்க்கும்போது முதலாவது இஸ்ரவேலர்கள் மேல் இருந்த கிருபை விலகல. உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6, 7 அந்த அதிகாரங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் எகிப்திலிருந்து கானானுக்கு நேர கொண்டு வந்தார். ஒவ்வொரு இடமா வரும்போது அவங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான். கர்த்தர் அவங்கள எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அழைத்தார். அவர் கானானுக்கு நேரம் வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பதான் அவங்களுடைய சுபாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது. தண்ணீர் இல்லைன்னா, ஆகாரம் இல்லைன்னா, பிரச்சனை வந்தா முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. மோசே மலையில ஜெபிக்க போயிருக்கிறார். கீழே ஆரோன் தலைமையில அவங்க சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே கீழே இறங்கி வந்து பார்க்கிறார். ஒரு ஆண்டவருக்கு அருவருப்பான விக்கிரக ஆராதனை பண்றாங்க. மோசே கற்பலையை உடைக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட முதல் நாள் முதற்கொண்டு கானான் போகிற வரையும் கலகம், பிரச்சனை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இவங்க மேல கர்த்தர் கிருபையா இருந்தார். இவங்க மேல கிருபை இருக்கிறதுனாலதான் இப்ப மனம் திரும்ப மாட்டாங்களா அப்படி சொல்லி அவர் ஆவலா இருந்தார். ஆனா இவங்க கிருபை இவங்களை விட்டு விலகாம கர்த்தர் இவர்களை பார்த்தார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக குடும்பத்தை விட்டு விலகாத கிருபை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள் வரை பார்த்தோம் என்று சொன்னால், நோவா மீது கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆகவே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். நோவாவை சுற்றிலும் அநேக துன்மார்க்கர்கள், பொல்லாதவர்கள், ராட்சதர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனா நோவா மாத்திர கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார். நோவா தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிறார். நோவாவை பற்றி பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்தான். இந்த தேவனோடு சஞ்சரித்தல் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா வாக்ட் வித் காட். தேவனோடு நடந்தானாம். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருமே அவரோடு நடக்கணும் சொல்லி எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தோடு அல்ல, இந்த உலக பழக்க வழக்கத்தோடு அல்ல, அவருடைய பிள்ளைங்க அவருடைய வேதத்தின்படி நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நோவாவை சுற்றிலும் அநேக பொல்லாதவர்கள் இருந்தாலும் கூட நோவா அவர்கள் மத்தியில தான் நீதிமானாய் இருந்து, உத்தமனாய் இருந்து, தேவனோடு அவன் சஞ்சரித்து தேவனோடு ஐக்கியமாய் இருந்திருக்கிறான்.
இன்றைக்கு நாம் யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம், யாரோடு நடக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த துன்மார்க்கமான உலகத்துலதான் நோவா 3 பிள்ளைகளையும் பெற்றிருக்கிறார். 3 மருமக்கமார், நோவா, நோவாவுடைய மனைவி, ஆக மொத்தம் 8 பேர் இந்த பேழையில இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அழிவு, ஆனா இவங்களுக்கு மட்டும் உயர்வு காணப்படுகிறது. நோவாவை அந்த சந்ததியில கர்த்தர் நீதிமானாய் கண்டது மாத்திரமல்ல, உத்தமனாய் பார்க்கிறார், தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார். ஆகவேதான் அந்த ஜெனரேஷன்ல கர்த்தர் அடையாளம் இட்டார். சில சொல்லுவாங்க, யாருங்க சரியா இருக்கா, யாருங்க பைபிள் படி வாழ்றா, ஆனா நோவா வாழ்ந்திருக்கிறாரே. ஆண்டுடைய பிள்ளைங்க வேதத்தின்படி நடக்கணும். இதுதான் கிறிஸ்தவர்களின் அளவுகோல். ஞாயிற்றுக்கிழமை பைபிள் படிச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு அடுத்த வாரம் தூசியை தட்டி கொண்டு வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆகவேதான் சொல்லியிருக்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும். இதுல நம்ம பாஸ் பண்ணியாச்சு. 2வது இதுல நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா உட்கார்ந்து படிக்கணும், அதை நேரம் எடுத்து யோசிக்கணும், அதை தியானிக்கணும். அப்பந்தான் நம்ம தேவனோடு நடக்க முடியும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய குணங்களை விட கிருபை மேலானது. எனவே இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு ஐக்கியமா இருந்தது போல இந்த நாட்களில் நாம் தேவனோடு ஐக்கியப்படுவோம். ஏன்னா மனுஷகுமார் வரும் காலங்களில் நோவா காலத்தில் எப்படி நடந்தது அப்படியே நடக்குமா. நம்மளை கர்த்தர் பரிசுத்தவாட்டி எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கிருபை விலகாது என்று சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் மீதும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். எங்களை விட்டு கிருபை விலகக்கூடாது, குடும்பத்தை விட்டு விலகக்கூடாது. தொடர்ந்து உங்களுடைய கிருபை இவர்களை தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்